பயங்கிறது நமக்குள்ளே இருக்கிற விஷயம்தான். பட் அதை தூண்டி விடுறதுக்கு வெளியில இருந்துச்சு ஏதாச்சும் வரணும். இந்த ஹொரர் மூவிஸ்னால எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா பயமா இருக்கும். ஹாய் நாசரியர், suggesting Malayalam movies for Tamil audience. If you really like horror movies, if you're a fan of horror movies, welcome to Bhoothakalam. பூதகாலம் லிட்டரலி மீன்ஸ் த பாஸ்ட். அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஐ மீன் பூதம் மீன்ஸ் பேய், காலம் மீன்ஸ் டைம், அப்படி கூட மீனிங் இருக்கு இதுக்கு. இந்த ரெண்டு மீனிங் எடுத்தாலும் இந்த படத்துக்கு இந்த பேர் பொருந்தும். அந்த மாதிரி படம் தான் இது. மலையாளம் இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்ல ஹாரர் மூவிஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. ஓகே, பட் இந்த படம் அந்த கொஞ்சம் மூவிஸ்ல இடம் பெறக்கூடிய ஒரு படம் தான் பூதகாலம். ஷெயின் நிகம், யூனோ ரைட், கும்பலங்கி நைன்ஸ் ஹீரோ, அவர் தான் இந்த படத்துலயும் ஹீரோ. அண்ட் ரேவதி ஆல்சோ டிட் அ வெரி ப்ரொமினன்ட் கேரக்டர் இன் திஸ் மூவி. இந்த வீடியோ பண்ணோங்கிறதுக்காக ஐ வாட்ச் த மூவி அகைன். ரெண்டாம் வாட்டி பார்க்கும்போது கூட அந்த ஒரு ஸ்கேரி ஃபீலிங் மறுபடியும் வந்தது எனக்கு. நான் ஹாலில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நைட்டு தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு நினச்சி அப்புறமா ரூம் போய் சரி இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஹாலில் உட்காந்து இது பார்க்க முடியாதுன்னு நினச்சி ஐ வாட்ச் இன் த ரூம் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த மூவி. இட் வாஸ் ஸ்கேரி. ஓகே, நான் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கிற பயம், தெர் ஆர் சம் மொமெண்ட்ஸ் இன் திஸ் மூவி இட் வில் ரியலி இன்டியூஸ் த ஃபியர் இன் அஸ். ஓகே, படம் ஒரு டார்க் படம் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அம்மா ஒரு பையன், அவங்க இருக்கிற ஒரு வீடு, அண்ட் ஒரு பாட்டி, அந்த அம்மாவோட அம்மா இருக்காங்க, உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காங்க. பட் ஷி வில் டை ஆஃப்டர் சம் டைம். அங்க இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. இப்போ பாட்டி இறந்து போனதுனால ஓகே நேச்சுரலி வில் திங்க் ஓகே பாட்டி அப்புறமா பெய்யா வர போறாங்க. அப்படி கிடையாது. என்ன சொல்றது, இது படம் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் டார்க்கான she is like Revati acted the character of Shane's mom, and she is like mentally some disorders இருக்கு because of the depression. Her mom also passed away. A lot of things are there. So mentally depressed, and she is so much worried about her son. இவர் வேலை இல்லாம இருந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. he is also kind of depressed because of the atmosphere at home. ஸோ படமே ஒரு டார்க்காக தான், ஸ்டார்டிங்லேயே டார்க் மூவியாக தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, போக போக படத்துல அந்த பேய் விஷயங்கிறது ரொம்ப எவிடெண்டா வர்றதுக்கே ஒரு 1/2 hour 45 minutes அப்புறம், அதுக்கப்புறம் ஓகே ஐம் நாட் டெல்லிங், பட் அதுக்கு முன்னாடி கூட நமக்கு இது ஒரு கொஞ்சம் டார்க்கா டிஸ்டர்பிங்கா, அந்த படத்தோட ஒரு அட்மாஸ்பியரே கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். அந்த வீடும் படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு, அங்க அட்மாஸ்பியர் அங்க அதுக்கேற்ற மாதிரி மென்டலி டிப்ரெஸ்டான ஆளுங்க அங்கே தங்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் பையன் அவங்களுக்குள்ள நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஷீ ஃபீல்ஸ் அலோன் பிகாஸ் ஷீ டசன்ட் ஹேவ் எனிவன் டு டாக் டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. இவனுக்கு வேற மாதிரி வேலை இல்லை, இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியல, அம்மா தனியா இருக்காங்க, ஸோ தூரத்துல வேலை பார்க்கவும் முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன். there is a girlfriend and there is the relationship with her is not like it's like okay. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி டார்க்கா போயிட்டு இருக்கும்போது இதுல பேய் வேற. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், யூஸ்வலாக ஹாரர் மூவின்னு சொல்லும்போது இப்போ நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், இந்தியன் மூவிஸ் கூட பார்த்துருக்கோம். எப்படின்னா ஒரு டிஸ்கஸ்டிங் கிரீச்சர்ஸ் வில் கம் ஃப்ரம் சம்வேர் அண்ட் சம் வயலன்ஸ் வில் பி தேர். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் தேர் அண்ட் திஸ் மூவி கம்ப்ளீட்லி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் திஸ் மாம் அண்ட் சன். அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான், அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அவங்கள பற்றி என்ன நடக்குது, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குங்கிறது தான். இந்த ஷெயின் நிகம் ஹேஸ் டன், ஐ மீன் போத் ஆஃப் தெம் ஹேவ் டன் அ வெரி குட் ஜாப். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இதில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும். ஏன்னா எஸ்பெஷலி ஃபார் ஹாரர் மூவிஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸஸ், இந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் குட், தென் அது அந்த இமோஷன் கடத்த முடியாது பார்க்குறவங்களுக்கு. தீஸ் கைஸ் ஹேவ் டன் அன் அமேசிங் ஜாப். அந்த பயத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இப்போ சடன்லி ஒரு மூமெண்ட் நடக்கும்போது பல ஹாரர் மூவிஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அந்த ரியாக்ஷன்
டக்குன்னு நினைக்காத டைமில் ஏதோ ஒன்று நடக்கும்போது எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறது, அதெல்லாம் பல ரியாக்ஷன் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இதில் ஷெயின் எஸ்பெஷலி ஹேவ் டன் சட்டில் ரியாக்ஷன்ஸ். நிஜமாவே நம்ம ரொம்ப பயத்தோட பீக்கில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் நமக்கு வரும், நம்ம ஃபேஸில் வருங்கிறது ஹேவ் டன் அமேசிங்லி வெல். இஃப் யூ ரியலி லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் ஹொரர் மூவிஸ், இப்போ பேய் இருக்கா இல்லையா, whether you believe in all these things, that is a different question. Even I'm not a believer in the பேய் பிசாசுங்கிறது இல்லை, ஓகே. பட் as a movie, if you really like watching a well made horror movie, நமக்கு அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மூவி பார்க்கணும். இஃப் யூ லைக் those kind of movie, then you don't want to miss this. படத்தை பாருங்க.